வணக்கம். என் அன்பான மாணவர்களே, மாணவ செல்வங்களே, உங்களோடு அருமையான சுந்தர நாளிலே உரையாற்றுவதை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைவராக கொண்டிருக்கின்ற அருமையான பணியுடைய காவலர் என் பாசமிகு நண்பர், கல்வி வல்லல், கல்வி தந்தை டாக்டர் மகாவீரன் சோழி அவர்களே, என் பாசத்துக்குரிய தம்பி, என் பாசத்துக்குரிய சகோதரர், இந்த பள்ளியுடைய முதல்வர் சந்தோஷ் சோழி அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, இந்த அருமையான பள்ளியுடைய அஸ்திவாரமாக இருந்து இந்த பள்ளியை செம்மையாக நடத்திக் கொண்டிருக்கின்ற என் ஆசிரியர்களே, என் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய 28வது சுதந்திர நல்வாழ்த்துக்களை 5ஆம் உலக தமிழ் சங்கத்தின் சார்பாக தெரிவித்து ஒரு அருமையான சுதந்திரத்தை நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் பெற்றுத் தந்திருக்கிறார். நினைத்தாலே நெஞ்சில் ஒரு அருமையான சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை அடைய நம்முடைய முன்னோர்கள் பெற்ற பாதை அறிஞர்கள் கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் இந்த மக்கள் முழுக்கிறார், வாயிலா ஜீவன்கிறார். அந்நிய ஆதிக்கத்திடம் அறிவுறுத்துகின்ற நாட்களை வரலாற்று பக்கத்திலே படிக்கின்ற போது நம்முடைய தியாகிகள் செய்த தியாகத்தை நினைக்கின்ற போது நெஞ்சு நிகழ்கிறது. அந்த வரிசையை திருப்பூர் குமரனை நினைக்கிறோம். ஒரு 25 வயது நிலைமையில் ஒரு வாலிபன், சுதந்திர வேட்கை கொண்டவர், திருப்பூர் அவருடைய குமரன், வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து கையிலே தேசிய கொடியை பிடித்தவாறு அந்த திருப்பூர் வீதியிலே ஒரு படையை நடத்தி கொண்டு வருகின்றார். அவர் பின்னால் ஒரு இளைஞர் பட்டாளம் கொண்டிருக்கிறது. வந்தே மாதரம், வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் என்கின்ற சொல்லை கேட்கின்ற பொழுது 28 ஆண்டுகள் சுதந்திரத்த பொழுது கூட இன்று கேட்டால் கூட உடம்பு புல்வெளிக்கிறது. இந்த வந்தே மாதரம் என்கிற தீவிர முழக்கமுக்கு நடக்கின்றார் திருப்பூர் குமரன். வெள்ளை நிலையில் வருகின்றார். சொல்லாதே, வந்தே மாதரம் என்று சொல்லாதே என்று பிரதமர் அடிக்கின்றார். அடிவிட்டு சும்மா பொருளை கீழே எறிகின்றார். ஆனால் திருப்பூர் குமரனே காலிலே அடிக்கின்றார், இடுப்பிலே அடிக்கின்றார், கையிலே அடிக்கின்றார், ரத்தம் சொட்டுகின்றது. ஆனால் திருப்பூர் குமரன் வந்தே வந்தே அந்த வெள்ளை அதிகாரி அந்த கட்டையா ஓடி இருக்கின்றார் மண்டையிலே. திருப்பூர் குமரனுடைய மண்டையை ஓடி இருக்கின்றார். அந்த வெள்ளையை கொடுக்கிறார். மண்ணை உடைபட்டு ரத்தம் சிதறுகின்றது. அவர் உடம்பு கீழே விழுகின்றது. ஆனால் கை மட்டும் தேசிய கொடியை தாண்டி அந்த தியாகியை உடம்பு மண்ணிலே விழுந்துவிட்டது. மண்ணை உடைபட்டிருந்தது. ரத்தம் கொட்டுகின்றது. ஆனால் கை மட்டும் அந்த போரக்கூடிய காலையை ஏற்றுமே அந்த மூவர்கள் கொடியை பிடித்துக் கொண்டு வந்தே மாதரம் சொல்லிக்கொண்டே உங்களுக்கு நீங்கினார் சொன்னார். தியாகத்திற்கு மதிப்பு, தியாகத்திற்கு விளைவுனா எண்ணற்ற தியாகியை சிந்திய ரத்தத்தால் பெற்ற சுதந்திரத்தை அல்லவா அவன் அனுப்பிக் சுதந்திரத்துடைய வரலாற்றை எளிமையாக அழகாக அருமையாக சொன்னார். அந்த வரிசையில் செக்கிற்கு புகழ்பெற்ற வழக்கறிஞர் செக்கிற்கு சிதம்பரம் வ.உ.சி. அவருக்கு வெள்ளை அரசாங்கம் சுதந்திர முழக்கமிட்டதற்காக 2 தீபாவளி கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் சிறைச்சாலையில செக்கை
அந்த நுணாக்கரையை பூட்டி செக்கை சுற்றி வர சொன்னார். செக்கை சுற்றி வருவது கூட வந்தே எப்படிப்பட்ட தியாகம். அவர் அதற்காக கடமையில்லை. மாட்டுக்கு பதில் அந்த தடியை இழுத்துக் கொண்டு அந்த செக்கு சுழல்கின்றது. அந்த கொடுங்கோலன் நிற்க கூட இடம் கொடுக்காமல், கொஞ்சம் தன்னை அசுவாசப்படுத்திக் கொள்ள இடம் கொடுக்காமல் அடிக்கின்றார். அடிபட்ட போது கூட அவர் சொல்கின்றார், வந்தே 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 கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை அருமையாக சொன்னார்கள். முன்னோர்கள் வாங்கி கொடுத்தார்கள். நாங்கள் அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமே வளரும் பிள்ளைகளாக நீங்கள் தான் இந்த சுதந்திர நாட்டுடைய வெளிச்சம். நீங்கள் சுதந்திரத்தை பாதுகாக்கிறீர்கள். அருமையான தியாகியை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் கடவுளிலே வாழ்ந்தவர். அவர் பெயர் அஞ்சலன். எங்கள் கடவுள் துறைமுகத்திலே சுண்ணாம்புக்காக இந்த மணிப்புக்கு பிறகு சுண்ணாம்பு இருக்கு. அந்த அம்மையார் அங்கே வசிச்சாங்க. காந்தியை அறிவிக்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் அந்த அம்மையார் இருப்பார். முன்னணியில் அவருடைய கணவர் இருப்பார். அந்த குழுவே சொல்றதுக்காக பார்க்கிறோம். கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அந்த அம்மையார் சிறை வைப்பார். அஞ்சலை ஒரு வரலாற்று செய்தியை ஒரு பரிசு ஆசைப்படுகின்றேன். காந்திஜி கடவுளுக்கு வர வேண்டும். சில முக்கியமான கட்டளைகளை அவர் சொல்ல வேண்டும். அதை கேட்பதற்கு தியாகிகள் காத்துக் கொண்டிருக்கிறார். கடவுள் குறைவு வருகிறார் என்பது அந்த வெள்ளைக்காரருக்கு செய்தி கிடைக்கின்றது. அந்த வெள்ளைக்காரருக்கு செய்தி கிடைக்கின்றது. அவர் கண்ணுத்திப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். காந்தி எப்படி வருவாரா? இது வரலாற்று செய்தி. நடந்த சம்பவம் கடவுள் குறைவு சீரியா இருக்கிறாங்க. எப்படி காந்தியோட பாவம் அப்படி வரையறுப்பதற்கு சரியான தண்டனை என்று வெள்ளை அரசாங்கம் அறிவிக்கிறது. ஆனால் உண்மையான அஞ்சலையம்மா துணிச்சலாக ஒரு முஸ்லிமை ஒரு பத்தா போட்டுக் கொண்டு யாருக்கும் தெரியாமல் காந்தியை வரவழைத்து தன்னை வீட்டிலே வைத்து உபசரித்து அடுத்த விடுதலைக்காக இந்த திட்டங்கள் தீட்டல் என்று இதை செய்ய வேண்டும். அது சம்பந்தமான சுற்றறிக்கைகளை எல்லாம் தர வேண்டும் என்று காந்தியை பத்தராக அனுப்பியிருக்கிறார்கள். வெள்ளை அரசாங்கம் எப்படி காந்தி வந்தார்? யார் கூட அழைத்து போவார்கள்? காந்தி அம்மா அஞ்சலையம்மாவை பார்த்து, அஞ்சலையம்மா நீ தெரிந்தாக்கு ஜான்சி ராணி. அஞ்சலையம்மாவை மகாத்மா காந்தி உலகம் முழுவதும் பாராட்டப்படுகின்ற போற்றுகின்ற தேச பிதா காந்தி ஜான்சி ராணி ஜான்சி ராணி நீதானமா தென்னாட்டு ஜான்சி ராணி அஞ்சலையம்மாவை பாராட்டி சொன்னார். அப்ப அஞ்சலையம்மாவை தியாகம் அந்த வீரம் அது மட்டுமல்ல, அஞ்சலையம்மா காந்தியுடைய ஒவ்வொரு செயலையும் தீவிரமாக அந்த கடல் புலிகளை அவருடைய கனவும் மனமும் பள்ளியும் சேர்ந்து நீதியாக இருந்தார். கடல் புலிகள் கடல்தான் இருக்க வேண்டும் என்று நீதியாக இருந்தார்கள். இன்னொரு ஆச்சரியம், அந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாரும் ஜெயில தான் கடவுளை இருக்கின்ற போது அந்த அம்மாவுக்கு குழந்தைகளுக்கு ஜெயில தான் அவர் குழுவே சொல்வதற்காக பாடுபட்டு 3 முறை எங்களை இருக்கிறார். 3 முறை கடவுளை பண்புட்டி இங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அந்த போட்டிருக்கக்கூடிய அஞ்சலையோட வரலாறு யாருக்கும் தெரியாது. அதை முதன்முதலாக தமிழகத்திற்கு அறிவித்தது 5ஆம் உலக தமிழ் செல்வம். அந்த 5ஆம் உலக தமிழ் செல்வத்திற்கு தலைவர் முறையே நம்மையாருடைய வரலாற்றை எழுதி மாணவர்களுக்கு தந்தை மாணவர்கள் புத்தகம் அந்த அம்மாவுடைய தியாகத்தை பெருமையை மாமல்லத்திலே அன்றைய நகராட்சி உறுப்பினர் விஜயந்தி செந்தில் அவர்கள் பதிவு செய்தார். தியாகிக்கு சிலை இருக்கிறது.
திருக்குறளா என்று எல்லாம் அவருடைய பெயர் நிறைந்திருக்கிறது. இந்த வருங்காலத்திலே எல்லாம் திருக்குறளாகவே ஆரம்பித்துள்ளார்கள். அழைக்க ஆரம்பித்து நினைக்கிறேன் அந்த அளவுக்கு. ஏனென்றால் இந்த பள்ளியிலே உண்மையில் சிறந்த பள்ளி 5வது தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக திருக்குறள் போட்டி அளிக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த தமிழ்ச்சங்கம் சார்பாக பாராட்டு சான்றிதழ் ஆகிய ஒரு அருமையான பிள்ளைகளுக்கு பள்ளியிலே இந்த பள்ளியுடைய தாளாளர் டாக்டர் மகாமந்திரி சோழி அவர்களும் பள்ளியுடைய முதல்வர் சந்தோஷ் சோழியாவும் அதெல்லாம் இணைந்து இந்த திருக்குறளா அந்த எழுதனை அவர் கருதலை பயிற்சி அளிக்கின்றேன். அது சம்பந்தமாக ஒரு சில நினைவுகளை உங்களுக்கு பரிந்துரைக்க ஆசைப்படுகிறேன். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்பது பிரதமர் மோடி செல்லவரெல்லாம் திருக்குறளை குருதியை பேசுகிறார். ஏன் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கூடாது? உலக பொதுமையாக இருக்கின்ற திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி 5வது உலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வடலூரிலிருந்து சென்னை வரை நாங்கள் தமிழர்கள் நடைபெறும் சென்றோம். வள்ளுவர் வட்டத்திற்கு முன்பாக உண்ணாவிரதம் இருந்தோம். அரசியல் மனுக்கள் இருந்தோம். விரைவிலே 5வது உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று திருக்குறளை இந்த அரசு மத்திய அரசும் சரி மாநிலமும் சரி தேசிய நூலாக அறிவிப்பார்கள் என்று சொல்வதை மகிழ்ச்சி அளிக்கின்றேன். இந்த நல்ல நாளிலே மாநிலம் நீங்கள் எல்லோரும் திருக்குறளை படிக்க வேண்டும். உங்களுக்கு கிடைத்த ஆசிரியர் அருமையான ஆசிரியர் பள்ளியின் அற்புதமான மனிதர். ஆக இந்த பள்ளியிலே பள்ளியுடைய தாளாளர் கையிலே இந்த திருக்குறளா திருக்குறளை மகிழ்ச்சி அளிக்கின்றேன். Next, a short speech by Dr. Selvaganathan.